ஆமா, இன்னும் கிளாஸ்க்கு போல? ஏய், நீ என்னோட நாத்தனாரு. உன் மேல இருக்கிற அக்கறையில தான் நான் கேக்குறேன். என்ன பதில் பேசாம நிக்கிற? கிளாஸுக்கு போகலையான்னு கேட்டேன். போகணும். போகணும், கண்டிப்பா போகணும். இதுக்கப்புறம் கிளாஸ கட் அடிச்சுட்டு இங்க சுத்துற அங்க சுத்துறன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இது நாள் வரைக்கும் நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இனிமே நீ என்னோட நாத்தனார். உன்னை பாத்துக்க வேண்டிய அக்கறை எனக்கும் இருக்கு. எவ்ரி கிளாஸஸ் அட்டன் பண்ணணும். முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போகணும். இதுல ஏதாவது தப்பு நடக்கிறத பார்த்தேன், அவ்வளவுதான். அவளை விட்டுட்டு உன்னை ஏண்டி நீ ஹர்ட் பண்ணிக்கிற? அவளை நான் ஏதாவது பண்ணணும் டி, ஏதாவது பண்ணணும். நீ என்ன லூசா? ஏய், பின்ன என்னடி, பூங்கொடி உன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றா. நீ பூங்கொடி அண்ணனை லவ் பண்ற. சோ LHS is equal to RHS, அவ்வளவுதான். நீ இந்த பூங்கொடிய காக்கா புடிச்சுக்கிட்டு கைக்குள்ள போட்டுக்கிட்டனா உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். நீ ஈஸியா சக்தியை கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு வெங்காய கல்யாணமும் வேண்டாம், ஒரு மண்ணு வாழ்க்கையும் வேண்டாம். இவ கால்ல விழுந்து கெஞ்சுதான் நான் சக்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னா எனக்கு அந்த சக்தியே வேண்டாண்டி. சின்ன வயசுல இருந்து என்ன இது வரைக்கும் யாரும் கை நீட்டி ஒரு அறை அரைஞ்சதில்ல. ஆனா அவ அத்தனை அறை அரைஞ்சிட்டா. ஒவ்வொரு அறைக்கும் 10 மடங்கா நான் அவளுக்கு திருப்பி கொடுக்கணும். கொடுப்பேன். ஏய் ஸ்ருதி, இரு. ஏய், என்னாச்சு? ஏன் கோவமா இருக்கு? சக்தி, உன் தங்கச்சி ஸ்ருதிய பலார்னு பலார் விட்டுட்டா. என்ன சொல்ற? ஏய், நடிக்காத. என் முன்னால கோவப்படுற மாதிரி சீன் போடுறியா? ஏய், நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா உன் தங்கச்சி கிட்ட வீரத்தை காட்டு. இங்க பாரு, நான் உன்னை லவ் பண்றது உண்மை. உன் கூட தான் வாழணும்னு நினைச்சது உண்மை. சாகுற வரைக்கும் நீ மட்டும் தான் நினைச்சேன். ஆனா இதெல்லாம் எப்பவுமே உண்மையா இருக்கணும்னா நீ எனக்காக ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும்? இதே காலேஜ்ல இதே இடத்துல உன் தங்கச்சி எல்லாரும் முன்னாடி கதறி அழணும். அப்படி நடந்துச்சுன்னா நம்ம பழைய மாதிரி லவர்ஸா இருந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீ என்ன மறந்துரு. ஏய் ஸ்ருதி, என்ன இதுக்கெல்லாம் போய் பேசிக்கலாம்? இது ஏன் மேல சத்தியம். இப்பல இருந்து நீ என்ன பார்க்காத, பேசாத. நான் சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டு வந்து நீ என் முன்னாடி நில்லு. அப்பதான் நீ ஏன் சக்தி. இல்லனா நீ யாரோ நான் யாரோ. ஏய் ஸ்ருதி, ஸ்ருதி. நம்ம வாழ்க்கையை கெடுத்து விட்டாலே என்ன பண்ணலாம்? என்ன? இல்ல, அது வந்து பரவாயில்லையே, உங்க அம்மா பேச்ச மீறி என்ன பார்க்க வந்திருக்க. ஏன் பூங்குடி இப்படி எல்லாம் பேசுற? நீதான் உங்க அம்மா பிள்ளையாச்சே. அவங்க கிழிச்ச கோட்டை கூட தாண்ட மாட்டியே. அவங்க பேச வேண்டான்னு சொன்னதுக்காக என் கூட போன்ல கூட பேசாம இருந்தியே. இப்ப எப்படி வந்த? சொல்லிட்டு வந்தியா இல்ல திருட்டுத்தனமா சொல்லாம வந்தியா? இல்ல, அம்மாட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். சொல்லிருந்தா அவங்க விட்டுருக்க மாட்டாங்களே. இங்க பாரு பூங்குடி, நீ அம்மாவை பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு நானும் உசுரு. சின்ன வயசுல இருந்து என்னை எடுத்து வளர்த்தாங்க. அவங்க வயித்துல பிறந்த குழந்தையோட என் மேலதான் உசுரா இருப்பாங்க. ஒவ்வொரு பருக்கையையும் பார்த்து பார்த்து ஊட்டுவாங்க. இங்க பாரு, நீ எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அவங்களும் எனக்கு முக்கியம். என்னதான் இருந்தாலும் அம்மாட்ட நீ அப்படி பேசியிருக்க கூடாது.
அந்த வார்த்தையை நீ சொல்லியிருக்க கூடாது. அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? அவங்க எப்படி அழுதாங்க தெரியுமா? என்னால பார்க்கவே முடியல பூங்குடி. அவங்க எதுக்காகவுமே அழுது நான் பார்த்ததே இல்லை பூங்குடி. இரும்பு மனுஷி. நீ சொன்ன ஒத்த வார்த்தைக்கே உடைஞ்சு போய் கண் கலங்கிட்டாங்க தெரியுமா? அவ சொல்றதுதான் வேத வாக்குன்னு அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்காம்மா. இவனை அந்த அம்மா நல்லாவே நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. இவனையே வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த அம்மாவை பார்த்துக்கலாம். என்ன பூங்குடி, என்ன யோசிக்கிற? இல்ல சரவணன், நீ சொல்றது கரெக்ட் தான். நான் அந்த மாதிரி பேசிருக்க கூடாது. ஆ, என்ன சொல்ற பூங்குடி? நிஜமாவா? நீ பேசினது தப்புன்னு உனக்கு புரியுதா? இல்ல சரவணன், இது கூட புரியாத அளவுக்கு நான் என்ன குழந்தையா? ஐயோ, நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? சாரி சரவணன், நீ என் கூட பேசாம இருந்த உடனே எனக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. அந்த நேரத்துல அவங்க போனை வாங்கி பேசினாங்களா, எனக்கே தெரியாம என்னென்னமோ சொல்லிட்டேன். ஆ, ஐ, அ, எங்க அப்பாவை கன்னத்துல அரைஞ்சாங்களா, அதே நினைப்புல இருந்தேன். அதான். இங்க பாரு, அவங்க என்ன உங்க அப்பா மேல விரோதத்தை வச்சுக்கிட்டு அடிச்சாங்க? உங்க அப்பா என்ன அடிச்சாரு, அவங்களுக்கு மனசு கேட்கல. ரெண்டு பேர் மேலயும் தப்பு இருக்குல்ல? ஆமால, அத பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்காம விட்டுட்டேன். ஆ, இப்போ என்ன பண்றது? ஒண்ணும் இல்ல. ஆ, நீ வந்து ம். அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னா போதும். இத எதுக்கு சரவணன் தயங்கி தயங்கி கேக்குற? மன்னிப்பு கேட்கணுமா இல்ல கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் வேணாம். அவங்க மனசு உடைஞ்சு பேசுறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. நீ மன்னிப்பு கேட்டா போதும், அவங்க மனசு சாந்தமாயிடும். கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் ஒன்னும் தப்பு இல்ல. இதுல என்ன இருக்கு? அவங்களும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி தானே. பூங்குடி, ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சத்தியமா இதை எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? ஏய், நான் இப்படி சொன்ன உடனே நீ டக்குன்னு போய் அம்மாட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு சொன்னதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சரவணன், உனக்காக நான் இத கூட செய்ய மாட்டேனா? வா, நம்ம இப்பவே போலாமா? ஏய், இப்பவே வா. ஆமா, போலாம். மன்னிப்பு கேட்டா பிரச்சனை முடிஞ்சிரும்ல. பூங்குடி, உண்மையிலேயே நீ பெரிய மனுஷி. இங்க பாரு, என் மனசுக்குள்ள நீ ரொம்ப வசந்து போயிட்ட. பூங்குடி, உன்னை கடைசி வரைக்கும் நான் பத்திரமா பாத்துப்பேன், சரியா? ரொம்ப ஓவரா பண்ணாத. முதல்ல போய் உங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்போம். சரி வா. கடவுளே.